2 குமாரர்கள் உண்டு. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 15:20. நீ எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தார். அவன் தூரத்திலே வருகிறதை கண்டு அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். போதுமானது. 2 குமாரர்கள், ஒருவன் மூத்தவன், இன்னொருவன் பாருங்களேன். இந்த இளைய குமாரன் மூத்த குமாரன், இதுல யாரு ரொம்ப கெட்டவன்? இளையவன். இளைய குமாரன் யாரு ரொம்ப கெட்டவன்? ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு எங்க போயிட்டான்? தூர பிரயாணமா போயிட்டான். தகப்பனை குறிச்சு கவலைப்படல, தகப்பன் வீட்டை குறிச்சு கவலைப்படல. பாருங்களேன், இவன் தன் ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இவன் பாவம் செய்தான். மூத்தகுமாரன் பாவம் செய்யல, இவன் துரோகம் செய்தான். மூத்தகுமாரன் துரோகம் செய்யல. நான் சொன்ன ஆரம்பத்திலேயே ஆண்டவர் ஓடுகிறவருக்கு எல்லாம் பரிசு தர மாட்டாரு. யாருக்கு பரிசு தருவாரு? பந்தய கோட்டை பெறணும். முதல் பொரிய 2வது பொரிய எப்படியோ அந்த பந்தய கோட்டை என்ன பண்ணணும்? நீ அங்க வந்து சேர்ந்தா கண்டிப்பா பந்தயத்துக்கான, நீ ஓடி வந்த ஓட்டத்துக்கான பரிசு உனக்கு உண்டு. ஆகையால ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் நான் என்னோடு தான் வருது. எனக்கு முன்பாக வருது, பின்னாடி நான் வருவேன். பாருங்க, இந்த இளைய குமாரனும் பாவம் செய்தான், மூத்த குமாரன் பாவம் செய்யவில்லை. இளைய குமாரன் துரோகம் செய்தான், மூத்த குமாரன் துரோகம் செய்யவில்லை. ஆனால் இளைய குமாரன் ஆஸ்தியை எல்லாவற்றையும் அழித்து போட்டான், மூத்த குமாரன் ஆஸ்தி அழிக்கவில்லை. ஆனா பாருங்களேன், நீங்க அந்த அதிகாரத்தின் முடிவை வாசிக்கும் பொழுது அப்பாவின் வீட்டில் இளைய குமாரன் இருக்கிறான், அப்பாவின் வீட்டிற்கு வெளியே மூத்த குமாரன் இருக்கிறான். இப்போ 2 குமாரர்கள் உண்டு. ஒருவன் அப்பாவின் வீட்டிற்குள்ள இருக்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் பாவம் செய்தது உண்மைதான். என் தகப்பனுக்கு விரோதமாகவும், என் பிதாவுக்கு விரோதமாகவும், என்னுடைய பரம தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தது உண்மைதான் என்று தன்னை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்தவனாக, தன்னை தன் தகப்பனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்தவனாக இவன் அப்பாவின் வீட்டிற்குள்ள இருக்கிறான். ஆனால் இவன் துரோகம் செய்யவில்லை, இவன் பாவம் செய்யவில்லை, இவன் அநியாயம் செய்யவில்லை, இவன் தகப்பனுடைய ஆஸ்தியை அழிக்கவில்லை. ஆனால் வசனம் சொல்கிறது, அவன் வீட்டிற்குள்ளே போக மனதில்லாமல் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். என்ன கேட்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் அநேக நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறோம், கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான துரோகங்களை செய்கிறோம். ஆனால் தேவன் வீட்டிலே இருக்கிறவன் ஆண்டவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். இளைய குமாரன் மூர்க்கம் கொண்டவனார், நான் இவ்வளவு நன்மை செய்தேன், ஆனால் என் தகப்பன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க கிளைமேக்ஸ்ல, எனக்குள்ளது எல்லாம் இதுதான் நம்ம தெரியவே மாட்டேங்குது நமக்கு. ஆனா எங்க இருக்கோம்? வெளியே நிற்கும். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்காரு? அற்புதம் செய்ய மாட்டேங்காரு. ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்ய மாட்டேங்காரு. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்காரு. நான் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்கு, என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு பாருங்க. இன்னைக்கு அநேக பேரு அங்க தொழில் தொடங்கலாமா, இங்க தொழில் தொடங்கலாமா, இங்க அதை செய்யலாமா, இங்க அதை செய்யலாமா, இங்க வருமானத்தை ஈட்டிடலாமா, அங்க வருமானத்தை ஈட்டிடலாமான்னு ஓடுவாங்க. ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் அது ஒண்ணுக்காம தான் போகுது. இங்க ஆண்டவரிடத்துல கேட்க மனதில்லை, ஆண்டவருடைய வீட்டிற்கு வர மனதில்லை, ஆண்டவருடைய வீட்டிற்குள்ளே வந்து உட்கார மனதில்லை. ஆனால் என்ன நடக்கணும்? ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடணும், எல்லாம் வந்துடணும். ஜெபத்துக்கு வரமாட்டோம், உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டோம், வீட்டுக்குள்ளதுக்கு வரமாட்டோம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றேன்? நான் எங்க வர்றேன்? கோயிலுக்கு வரேன். ஞாயிற்றுக்கிழமை எங்க வர்றேன்? ஆலயத்துக்கு வரேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மூத்தவன் வெளியே நின்னா, இளையவன் எங்க இருந்தான்? பாவம் செஞ்சது உண்மைதான், நான் துரோகம் செஞ்சது உண்மைதான், நான் அக்கிரமம் செஞ்சது உண்மைதான், நான் எல்லா அநியாயங்களும் செய்தது உண்மைதான். ஆனா ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன்னு கர்த்தர் பாதத்துல விழுந்து விழுந்தான். அவன் அப்பா வீட்டுல இருந்தான்.
இவன் அப்பா வீட்டுக்கு வெளியே. எதுக்கா? உள்ள போக மனது. பரிசுத்தமா வாழ்ந்தவன்னா எந்த அநியாயமும் செய்யல, ஆனா அப்பா வீட்டுக்குள்ள வர மனது, சபைக்குள்ள வர மனதில்லை. இன்னைக்கு பாருங்களேன், நம்மளை விட நல்லவர்கள் உலகத்துல நிறைய இருக்காங்க. ஆனா எங்க போக மனதில்லை? தேவனை உண்மையாய் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்கிற சபைகளுக்கு போக மனது. இந்த இளைய குமாரன் அப்பாவின் வீட்டுல இருந்தது மாத்திரம் இல்லைங்க, அப்பாவின் மார்பிலே அருகாமையிலே இருந்தான். ஆனா மூத்த குமாரன் எங்க இருந்தான்? வீட்டுக்கு வெளியே இருந்தான். ஆனா எங்க இருந்தான்? அப்பாவை விட்டு தூர. இன்னைக்கு 2 குமாரர்கள். நீங்க எந்த குமாரனா இருக்க விரும்புறீங்க? கர்த்தருடைய வீட்டிலே தங்கி கர்த்தருடைய பாதத்துல விழுந்து அழுது புலம்பி என் பரிசுத்த ஜீவியத்திற்காக என்னுடைய வாழ்க்கைக்காக அழுது புலம்புகிற இளைய குமாரனை போல அப்பாவின் பக்கத்தில் இருக்க விரும்புகிறீர்களா? நான் என்ன பாவம் செஞ்சம்மா, நான் ஒரு அக்கிரமும் செய்யல, என்னைய போல நல்லவன் இந்த பூவுலகத்துல இல்லைன்னு சொல்லி நீங்க அப்பா வீட்டுக்கு வெளியே இருக்க விரும்புகிறீர்களா? மூர்க்கம். அன்று சொல்றாரு, அவருடைய வீட்டிலே அவர் பக்கத்திலே இருக்கிறவராயிருக்கிறார். கேட்கிற தேவ சொன்னமே, 2 குமாரர்கள் உண்டு. 2 குமாரர்களே நீங்கள் எந்த குமாரர்கள் ஆராய்ந்து பாருங்கள்.